இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நல்ல நாளிலே உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். உத்தமர்களோ நன்மையை சுதந்தரிப்பார்கள். தேவ பிள்ளைகளே, நோவா தன்னுடைய காலத்துல வாழ்ந்த எல்லா மனிதர்களுக்குள்ள நீதிமானும் உத்தமனுமா இருந்தான். உலகமே அழிஞ்சுது, ஆனா அவனும் அவனுடைய சொந்த குடும்பமும் பாதுகாக்கப்பட்டது. அவன் சுதந்திரித்த நன்மை அதுதான். அப்ப அவனுடைய ஜீவன், அவனுடைய வாழ்க்கை பாதுகாக்கப்பட்டது. உத்தமமா நாம நடப்போமானால் நம்முடைய வாழ்க்கை பாதுகாக்கப்படும், நம்முடைய குடும்பம் பாதுகாக்கப்படும், நம்முடைய ஜீவன் பாதுகாக்கப்படும். உத்தமமா கர்த்தரை பின்பற்றின காலேபுக்கு வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலிலே பங்கடைய வாய்ப்பு கிடைத்தது. கானானை சுதந்திரிக்க வாய்ப்பு கிடைத்தது. யோசிச்சு பாருங்க, 6 லட்சம் புருஷர்ல 2 பேர் தான் போறாங்க, யோசுவா, காலேப். வேற எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு பறிபோய் விட்டது. ஆனா இவன் உத்தமமா கர்த்தரை பின்பற்றினதுனால ஆண்டவர் அந்த பாக்கியத்தை கொடுத்தார். தேவ பிள்ளைகளே, விசுவாச வாழ்க்கையை உங்களோடு துவங்கின அநேகர் வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க முடியாம போகலாம். ஆனா நீங்க உத்தமமா நடந்தீங்கன்னா உங்களுடைய வாக்குத்தத்தங்களை நீங்க சுதந்திரிப்பீங்க. உங்களுக்கு கர்த்தர் தருவேன் என்று சொன்ன நன்மைகளை நீங்க கண்டிப்பா பெற்றுக்கொள்வீங்க. யோபு உத்தமன். அவன் உத்தமனா நடந்ததுனால சரீர சுகத்தை இழந்தான், திரும்ப சுகத்தை பெற்றுக்கொண்டான். பிள்ளைகளை இழந்தான், திரும்ப அந்த பிள்ளைகளை பெற்றுக்கொண்டான். சொத்துக்களை இழந்தான், எல்லாத்தையும் திரும்ப பெற்றுக்கொண்டான். நீங்க உத்தமமா நடந்தா இழந்த எல்லாவற்றையும் கர்த்தர் திரும்ப உங்களுக்கு தருவார். அவனுடைய முன்னிலைமையை பார்க்கலாம் பின்னிலைமையை கர்த்தர் ஆசீர்வதித்தது போல நீங்க உத்தமமா நடக்கிறதுனால முன்னாடி நீங்க இருந்ததுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் நல்ல வித்தியாசத்தை ஆண்டவர் காண்பித்து கொடுப்பார். அது மாத்திரமல்ல, அவனை 2 மடங்கு ஆசீர்வதித்தார். உத்தமமா நீங்க நடந்தீங்கன்னா உங்களுக்கு ரெட்டிப்பான நன்மை ஆண்டவர் என்ன செய்வார்? தருவார். இப்ப ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது உத்தமம். அப்ப உத்தமமா நடப்பது என்றால் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, வசனம் சொல்லுது, பலியிடுகிறத பார்க்கலும் கீழ்ப்படிதல், ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கலும் செவி கொடுத்தல் உத்தமம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரோ அந்த வார்த்தையின்படி நாம் கேட்டு அதற்கு செவி கொடுத்து கீழ்ப்படிந்து நடப்பதுதான் உத்தமம். பைபிள் என்ன சொல்றது? கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான். அப்ப இந்த வசனம் என்ன சொல்லுதோ அந்த வசனத்தின்படி நடப்பவர்கள் தான் உத்தமர்கள். அதனாலதான் ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாரு, நான் உனக்கு என்ன சொல்றேனோ அதை கேட்டு நீ நடப்பா அப்படின்றார். அப்ப நாமும் உத்தமர்களாய் நடக்க ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிற இந்த வேத வசனத்தை நன்கு வாசித்து அதை கவனித்து அந்த சத்தத்துக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிந்து நாம் நடப்போம். நாம் சுதந்திரிக்க வேண்டிய நன்மைகளை நாம் சுதந்திரிக்க கர்த்தர் கிருபை தருவார். தேவனே, அநேக நன்மைகளை சுதந்திரிக்கும் பாக்கியத்தை ஒவ்வொருவருக்கும் தருவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.